தமிழகத்தையே சீற்றத்தில் ஏற்படுத்திய இன்று தமிழகமே எதிர்பார்த்திருக்கக்கூடிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட போலீசார் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரும் நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். 5 ஆண்டுகளாக வழக்கை விசாரித்து வந்த மதுரை மாவட்ட நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க இருக்கிறது. சாத்தான்குளம் ஜெயராஜ் அவரது மகன் பென்னிக்ஸ் கொலை வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. 2020இல் ஊரடங்கு விதிகளை மீறி ஜெயராஜும் பென்னிக்ஸும் செல்போன் கடையை திறந்து வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இருவரையும் சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் கொடூரமாக தாக்கியதில் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்க்காததால் 5 மணி நேர இடைவெளியில் இருவரும் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இந்த வழக்கில் அன்றைய சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு 2 கட்டங்களாக 2427 பக்க குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. தந்தை மகன் கொலை வழக்கை விசாரித்து வரும் மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமார் விவரிக்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். தற்போது குற்றம் சாட்டப்பட்ட காவல் அதிகாரிகளின் மீது என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது, எத்தனை சாட்சியங்களில் விசாரிக்கப்பட்டது, இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். நாட்டையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இறுதிக்கட்ட விசாரணை முடிந்து இன்று மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி முத்துக்குமரன் இன்று மாலை 4 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில நீதிமன்றத்துக்கு காலையிலேயே செபராஜ் மற்றும் பென்னிக்ஸ் குடும்பத்தினரும் வருகை தந்தனர். அதே போன்று இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், பாலகிருஷ்ணன், ரகு கணேசு, முருகன், சாமத்துரை, முத்துராஜ், செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வெயில்முத்து ஆகியோர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்துக்கு வருகை தந்தார்கள். இந்த வழக்குல பால்துறை ஏற்கனவே உடல்நலம் சரியில்லாமல் உயிரிழந்து விட்டார். தமிழகத்தை உலுக்கிய இந்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்குல இந்த தீர்ப்புக்காக நாடே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வைத்து சாத்தான்குளம் முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், முன்னாள் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ரகு கணேஷ் உள்ளிட்ட போலீசார்கள் தாக்கியதுல ஜெயராஜ், பென்னிக்ஸ் தந்தை மகன் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரணைத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் வழக்கானது நடைபெற்று வந்தது. இந்த வழக்குல குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் உள்பட 9 போலீஸ்காரர்கள் உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வு வரை ஜாமீன் கேட்டு அவர்கள் ஜாமீன் கிடைக்காமல் இன்று வரை சிறைவாசமும் அனுபவித்து வருகிறார்கள். இந்த வழக்கானது மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் 5 வருடங்களுக்கு மேலாக நடந்து வரக்கூடிய நிலையில இந்த வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது கூற்று கவனித்தும் வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பானது இன்று மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் இன்று மாலை வழங்க உள்ளதாக அறிவித்திருக்கிறார். இதை ஒட்டி நீதிமன்ற வளாகம் முழுவதுமாக பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கானது கடந்து வந்த பாதை என்று பார்க்கப்படுமானால் 19/6/2020 ஊரடங்கு விதிமுறைகளை மீறி தந்தை ஜெயராஜ், மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் செல்போன் கடையை திறந்து வைத்திருந்ததாக இருவரையும் சாத்தான்குளம் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று கொடூரமாக தாக்கியனர். இதுல இருவர் மீதும் 312/2020 என்ற வழக்கை 188, 269, 294 பி, 353, 506 செகண்ட் ஐபிசி ஆகிய 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். மறுநாள் இருவரையும் கோயில்பட்டி கிளை சிறையில் அடைத்திருந்தனர். 23/6/2020 கோயில்பட்டி கிளை சிறையில் இருந்து அடைக்கப்பட்டிருந்த தந்தை மகன் இருவருக்கும் பலத்த காயங்கள் இருந்த போதிலும் மருத்துவமனையில அனுமதிக்கப்படாமல் சிறையிலேயே அடைக்கப்பட்டிருந்ததால 5 மணி நேர இடைவெளியில இருவரும் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இது தொடர்பாக கோயில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்துல 649/2020, 650/2020 என்ற குற்ற வழக்கு, அதாவது 176(1A) என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. மர்மமான முறையில இருவரும் உயிரிழந்த விவகாரம் சாத்தான்குளம் பகுதியில பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. வர்த்தக அமைப்பினர் கடைகளை அடைத்து போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர். அதே நல்ல கோயில்பட்டி குற்றவியல் நீதித்துறை நடுவர் பாரதிதாசனும் விசாரணையும் துவக்கியிருந்தார். 1/7/2020 சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சாத்தான்குளம் வழக்கை தானாக முன்வந்து விசாரிக்க தொடங்கியது. சாத்தான்குளம் காவல் நிலையத்தை வருவாய்த்துறையினர் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அப்போதைய தமிழக முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக அறிவித்திருந்தார். சிபிஐ விசாரணைக்கு வருவதற்கு முன்பாக சாட்சியங்கள் அளிக்கப்பட்டுவிடக் கூடும் என்பதற்காக
உயர் நீதிமன்றம் நீதிபதிகள் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க உத்தரவிட்டனர். அதுவும் உடனடியாக விசாரணை தொடங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருந்தனர். அதன்படி சிபிசிஐடி போலீசார் 2020 என முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய வேகத்திலேயே எஸ்ஐ ரகு கணேசு கைது செய்து சிறையிலும் அடைத்தனர். 2/7/2020 சிபிசிஐடி விசாரணையை தொடங்கிய 2வது நாள் அதிகாலையில் சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், தலைமை காவலர் முருகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு பேரூரணியில் உள்ள தூத்துக்குடி மாவட்ட சிறையிலும் அடைக்கப்பட்டிருந்தனர். 3/7/2020 3ஆம் நாள் விசாரணையை தொடங்கிய நிலையில சிபிசிஐடி போலீசார் தலைமறைவாக இருந்த காவலர் முத்துராஜை கைது செய்து விசாரணை செய்து நடத்தினர். பின்னர் அவரை நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தி பேரூரணி சிறையில் அடைத்திருந்தனர். சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 5 பேர் மீதும் கிளைம் நம்பரும் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் பல்வேறு பிரிவுகள் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. 7/7/2020 ஜெயராஜ் பென்னிக்ஸ் மரணம் தொடர்பாக வழக்கை 7ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. அதனால் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட குற்ற எண் 649/2020 650/2020 என்ற அடிப்படையில 176(1)A பிரிவின் கீழே சிபிஐ முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தது. சிபிஐ பதிவு செய்த எஃப்ஐஆரில் அந்த எஃப்ஐஆரோட கொலை ஆதாரங்கள் அளித்தல், சட்டத்துக்கு புறம்பாக அடைத்தல் ஆகியவை சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் நடந்துள்ளதால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிபிசிஐடி போலீசார் தங்கள் விசாரணையை அறிக்கையாக சிபிஐ வசம் ஒப்படைத்தனர். முழு வீச்சில் விசாரணையும் தொடங்கப்பட இருப்பதாக தெரிவித்திருந்தனர். 8/7/2020 சிபிசிஐடி போலீஸ் விசாரணை தொடங்கிய 3 நாட்களில் 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலரும் 8வது நாளில் சிக்கினார்கள். சாத்தான்குளம் சிறப்பு உதவியாளர் பால்துறை, காவலர்கள் சாமத்துறை, செல்லத்துறை, வெயில்முத்து, தாமஸ் ஆகிய 5 பேரும் சிபிசிஐடி போலீசார் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது 302, 201, 342, 107 ஐபிசி பிரிவுகளில் கொலை குற்றம், சாட்சியை மறைத்தல், கொடும் செயல் புரிதல், உதவி செய்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தில் சாத்தான்குளம் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன் உட்பட 10 போலீசாரும் கொலை வழக்கு கீழே கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறப்பு சார்பு ஆய்வாளர் பால்துறை உடல்நலக்குறைவால உயிரிழந்த நிலையில மீதி இருக்கக்கூடிய 9 பேரும் தற்போது மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரித்து வந்த நிலையில் சிபிஐ விசாரணைக்கு வழக்காக மாற்றப்பட்டு சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய பெண் போலீஸ் ரேவதி, பியூலா, சப் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோரும் சாட்சியம் அளித்தனர். 105 சாட்சியங்களிடம் விசாரணை மேற்கொண்டது சிபிஐ. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.